ஹலோ உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாக்ஸில் போட்டுங்க வீட்டில் பிரச்சனை சண்டைன்னு. அது என்ன நான் சொல்கிறேன். பேசுகிறது தப்பாக ரைட்டானு நீங்கள் சொல்லுங்கள். லவ் பண்ணுறப்ப தெரியல உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியல. கல்யாணம் முடிச்சுட்டே பாப்பாவும் நடந்துருச்சு. ஆனால் என்னன்னா, என் வீட்டுக்காரர் படிப்பு கம்மி தான். படிப்பு கம்மியாக தான் படித்தாப்புல. நானும் 12 வரையும் படிச்சிருக்கேங்க. +2 வரையும் முடிச்சிருக்கேன். என்ன சண்டைனா, எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எந்த வீட்டிலுமே பொண்டாட்டின்றது வீட்டுக்காரர்கிட்ட கேட்பாங்க, என்னங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. என் வீடு மட்டும் இல்லை, எல்லா வீட்லையுமே கேட்பாங்க. அதே மாதிரி தான் நானும் கேட்டேன், என்னங்க எப்படி பண்ணுறீங்க கேட்டதுக்கு, நீனா நேற்று வந்த ஆள், நான் நேற்று வந்து ஆகலாம். என் கூட பண்ணவங்க தான் எனக்கு முக்கியம். அவங்க வீட்டில் 8 பேர், 2 தங்கச்சி, ஒரு அக்கா, 5 அண்ணன் தம்பி. எனக்கு இவ்வளோ இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாமல் தான் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். என் கூட பண்ணவங்க தான் எனக்கு வருவாங்க. நீ நேற்றுனால வந்தவன், நீனா ஒரு ஆளா? அப்படி யாராவது கட்டின பண்ணாடி பேசுவாங்க? சொல்லுங்கள். வரவு செலவு கணக்கு கேட்கக்கூடாது. நம்ம பிள்ளை வச்சுருக்கோம். நகை என்ன விலை விற்கிது? 1 லட்சம் விற்கிது. பேங்கில் பணம் போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். பேங்கில் பணம் இருக்கா? 4 காசு நம்ம சேர்த்து வச்சுருக்கோமா? நம்ம இருக்கிற வீடு வாடகை வீடு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் ஒழுங்கான ரெட்டை பிள்ளைங்க. அவர் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. 30 வருஷமாக சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. நான் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன். நான் கஷ்டப்படுறேன். மாதம் பிறந்தா 5000 நான் வாடகை கொடுப்பேன். ஆனால் அவங்களுக்கு வாடகை கொடுக்க தேவையில்லை. வேலைக்கு போடாமல் 2 படுத்துக்கிட்டே கூட கிடக்கு. நான் படுத்துக்கிட்ட தான் வாடகை கொடுக்க முடியாது. இதை நான் கேட்கக்கூடாது. நீ என்ன ஆளு? யாராவது கட்டின பின்னாடி இப்படி பேசுவாங்களா? சொல்லுங்கள். நீங்களும் ஒரு நியாயமாக பேசுங்க. என்னுடைய பேரை கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் என் வீட்டுக்காரன் பேரை சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. மணிதான் பேரை சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. ஏய் இங்கே வா, இங்கே போ, அங்கே போ. ஒரு ஆடு மாடு மாதிரி தான் எனக்கு கூப்பிடுவாங்க. நான் வீட்டு வேலை தான் பார்க்குறேன். அக்கா குழம்பு வைக்க வீட்டு வேலை தான் சொல்ல முடியாது. வீட்டு வேலை தான் சொல்லணும். அவ்வளோ வேலை இருக்குது. காலையில் இருந்ததுனால 4:30 மணிக்கு இருந்துச்சா நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை தான் எங்களுக்கு. காலையில் டிஃபன் பண்ணணும், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு எல்லா வேலையும் பார்க்கணும். இதே நான் வேலைக்கு போகிறேன், உங்கள் கையை நான் எதிர்பார்க்கல. நான் சம்பாதிக்கிறேன், நான் என் பிள்ளையை காப்பாற்றுறேன், என்னால் முடியும். நான் 12 படிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த ஒரு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். அப்போ நான் கையேந்தி ஒரு 5-10 நாள் என் தேவைக்கு ஒரு ஏதாவது தேவைப்படும். காசுன்றது பற்றாக்குறை தான். காசுன்றது தேவைப்படக்கூட பற்றாக்குறையாக தான் இருக்குது. அது வேணும் இது வேணும்னாலும் உன் கையேந்தி நான் கேட்க வேண்டியதாக. கேட்டாலும் தரப்போகிறது கிடையாது. அவங்களுடைய வருமானம் அவங்க சொல்கிறது தான் செலவழிக்கணும். ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கணும். இதை நம்ம கேட்கக்கூடாது. எந்த வீட்லையாவது சொல்லுங்கள், எனக்கு தங்கச்சி தான் பெருசு, நீ நேற்று நேரம் வந்தவ, நீனா ஒரு ஆளா? அப்படி கேட்பாங்களா? கட்டினா பொண்டாட்டியே கேட்பாங்களா? நீங்கன்னா உங்கள் மனைவியை பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? போவான்னு கூப்பிடுவீங்களா? சொல்லுவேன். உண்மை கலைஞர் டிவியை பார்ப்பேன் டெய்லி. நான் முதல்ல 8:30 மணிக்கு போட்டாங்க, இப்போ 9 மணிக்கு போகிறாங்க. அது பிரச்சனைனா பார்த்தேன். நம்மளும் போயிடக்கூடாதான்னு நினப்பு வருது எனக்கு சொல்ல போனால். அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது எனக்கு. உங்களை நம்பி தானே அந்த வாரம் கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களுக்கு குடும்பம் இருக்கல, தங்கச்சிகளுக்கு குடும்பம் இருக்கல. உன்னை நம்பி தான் நான் குழந்தையோட இருக்கேன், உட்காந்துருக்கேன் பாப்பாவோட. அப்படி நீ என்னைய தானே பார்க்கணும். ஏன் இப்படி என்னை பார்த்தா எதிரி பார்க்கணுமே பார்க்குறேன்? என்னை ஏன் ஒப்பா பார்த்தா சண்டை போடுறேன்? நான் என்ன செஞ்சேன்? நேற்று நேரம் வந்தவன் தான் கடைசியில் கட்டையை போகிறாங்க. உனக்கு ஒன்றுனா நான் தான் வருவேன், எனக்கு ஒன்று நீ தான் வரணும். நீ வரமாட்டேன், உனக்கு ஒன்று நான் வருவேன். நேற்று நேரம் வந்தவன் நீ எப்படி சொல்லலாம்? தப்பாக ரைட்டாங்க சொல்லுங்க. நான் சொல்கிறது சரிங்க.